கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழாக விளங்கக்கூடிய நம்முடைய தமிழ் மொழியிலே மிக சிறப்பு வாய்ந்த தமிழ் வேதமாக போற்றப்படுகிற நம்முடைய 12 திருமுறைகள். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் என்கிற ஒரு குழந்தை, ஞான குழந்தை, திருப்பாட்டு என்று மூன்றும் வேறு வேறாக இருந்தாலும் பின்னால் அதையெல்லாம் தேவாரம் என்று ஒரே பெயரால் குறித்தார்கள். பாடாத பூமாலை தமிழ் சொற்கள். அந்த வகையிலே தேவாரம் நம்முடைய தலையெழுத்தை நிச்சயமாக மாற்றும். திருவாசகம் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய போக்கை மாற்றும். நம்முடைய வாழ்க்கை முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக திருமுறைகள் என்று பெயர் வைத்தார்கள். குருவினுடைய அருள் இல்லாமல் நாம் எந்த வாழ்க்கையிலும் முன்னேறவே முடியாது. Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தெத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. நிறைமொழி மாந்தர் ஆணையில் பிறந்த மறைமொழியாகிய மந்திரம் என்பர் என்று நம்முடைய தொல்காப்பியம் மிக சிறப்பாக சொல்லுகிறது. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழாக விளங்கக்கூடிய நம்முடைய தமிழ் மொழியிலே மிக சிறப்பு வாய்ந்த தமிழ் வேதமாக போற்றப்படுகிற நம்முடைய 12 திருமுறைகள். குறிப்பாக 2ஆம் நூற்றாண்டில் நம்முடைய காரைக்கால் அம்மையார் தான் முதல்ல இந்த பதிக தன்மை என்கிற தன்மையை கொண்டு வந்தார்கள். அதற்கு முன்பதாகவே எத்தனை காலம் என்று சொல்ல முடியாது, ஆண்டிற்கு ஒரு பாடல் வீதம் 3000 பாடல்களை பாடிய சித்தர் நம்முடைய நாயனார் திருமூலர் என்று எல்லோராலும் போற்றப்படுகிற மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஞானியினுடைய புகழ். தமிழுக்கு மந்திரம் அப்படிங்கிற ஒரு அடைமொழியோடு திருமந்திரம் என்கிற ஒரு சிறப்பு வாய்ந்த பெயர் இருக்கிற ஒரே தமிழ் நூல் நம்முடைய தமிழர் கண்ட மிக சிறப்பு வாய்ந்த திருமந்திரம் என்று போற்றப்படுகிறது. இந்த திருமந்திரத்து எப்போ தோன்றியது என்று இன்று வரையிலும் யாராலும் கணிக்க முடியாத ஒரு காலமாக அது இருந்து வருகிறது. அதற்கு பிற்பாடு கிபி 2ஆம் நூற்றாண்டிலே நம்முடைய காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டிலே திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திரு இரட்டை மணிமாலை போன்ற பதிகங்களையெல்லாம் அவர்கள் பாடி பரவினார்கள். பிறகு இருண்ட காலமாக 3, 4, 5, 6 நூற்றாண்டுகள் இருண்ட காலமாக களப்பிரர் காலமாக மாற்றப்பட்ட பொழுது சீர்காழியிலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் என்கிற ஒரு குழந்தை, ஞான குழந்தை, அவரை சிவபெருமான் அவதாரம் செய்ய வைத்தார் என்று புராணம் சொல்லுகிறது. அதைத்தான் நம்முடைய பெரிய புராணம் வேதநெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத்தவல வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று சேக்கிழார் பெருமான் மிக அழகாக சொல்லுவார் ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரத்தை பற்றி. அப்படி ஞானசம்பந்த பெருமான் வந்து பாடிய அந்த நம்முடைய திருக்கடைக்காப்பு என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட திருக்கடைக்காப்பு, தேவாரம், திருப்பாட்டு என்று மூன்றும் வேறு வேறாக இருந்தாலும் பின்னால் அதையெல்லாம் தேவாரம் என்று ஒரே பெயரால் குறித்தார்கள். ஞானசம்பந்தர் பாடியது திருப்பாட்டு, நாவுக்கரசர் பாடியது தேவாரம்,
சுந்தரர் பாடியது திருப்பாட்டு என்று வேறு வேறு பெயராக இருந்தது. அவையெல்லாம் ஒரே சொல் அடங்கலாக தேவாரம் என்று ஒரே ஒரு ஒற்றை சொல்லிலே அவர்கள் வைத்தார்கள் நம்முடைய பெரியவர்கள். அப்பேற்பட்ட தேவாரம், தேவனுக்கு சூட்டப்படுகின்ற ஆரம், தமிழ் மாலைகள் என்று சொல்லுவார்கள். வாடாத பூமாலை தமிழ் சொற்கள். அப்பேற்பட்ட அந்த 7ஆம் நூற்றாண்டில் நம்முடைய வாழ்வை இன்பமாக மாற்றக்கூடிய தேனினும் இனிய தமிழ் பதிகங்களை முதலாக பாடியவர் நம்முடைய சீர்காழியிலே அவதாரம் செய்த ஞானசம்பந்த பெருமான் தான். முதலாக ஞானப்பால் உண்ட பொழுது இந்த தோடு உடைய செவியன் என்ற பதிகத்தை மிக சிறப்பாக பாடினார். நம்முடைய தமிழ் வரலாற்றிலேயே பதிகங்களுக்குத்தான் இசை, பண், சொல், அடைவு, வண்ணம் என்கிற மிக அற்புதமான அமைப்பில் இருக்கிற ஒரே அமைப்பு நம்முடைய திருமுறைகள், தேவாரம் மட்டும்தான். இன்றைக்கும் கூட 2000 ஆண்டுகளாக இந்த பன்னிசைகள் மரபு மாறாமல் பாடப்படுகின்றன என்று சொன்னால் அது தேவாரம், திருவாசகம், திருமுறைகளில் மட்டும்தான் நாம் காண முடியும். அப்பேற்பட்ட சங்கீதத்திற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த அமைப்பு பன்னிசை. அந்த பன்னிசைகளை நம்முடைய காலங்காலமாக நம்முடைய ஒவ்வொரு சிவாலயங்களிலேயும் திருமுறை விழாக்களிலேயும் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற தலைச்சிறந்த ஓதுவா மூர்த்திகள் முறையாக அந்த திருமுறைகளை பயின்று, குறிப்பாக நம்முடைய தர்மயாதினத்திலே அந்த திருமுறைகளை முறையாக பயின்ற நம்முடைய ஓதுவா மூர்த்திகள் இன்று உலகெல்லாம் அந்த திருமுறைகளையும் பண்களையும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஓதுவா மூர்த்திகள், அடியார் பெருமக்கள். அந்த வகையிலே தேவாரம் நம்முடைய தலையெழுத்தை நிச்சயமாக மாற்றும். திருவாசகம் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய போக்கை மாற்றும். அப்படி பல அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலேயே மிக சிறந்த முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் இந்த திருமுறைகளாலே. அதனால தான் வேதத்திற்கு பெயர் மறை என்று பெயர். மறைத்து சொல்லுவது மறை. ஆனால் நம்முடைய தமிழ் வேதத்திற்கு மறை என்பதல்ல, திருமுறை என்று பெயர் வைத்தார்கள். நம்முடைய வாழ்க்கை முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக திருமுறைகள் என்று பெயர் வைத்தார்கள். அப்பேற்பட்ட நம்முடைய 12 திருமுறைகளில் மிக சிறப்பு வாய்ந்தது மூவரருடைய தேவாரம். அந்த தேவாரத்திலே அற்புத பதிகங்கள். பதிகம் அப்படின்னு சொன்னால் 11 பாடல் அல்லது 10 பாடல் அல்லது 12 பாடல், அதற்கு மிஞ்சி இருக்காது. அப்படி 10 அல்லது 11 அல்லது 12 பாடல்கள் இருக்கிற ஒரு தொகுப்புக்கு பெயர் பதிகம் என்று பெயர். பதிகம் 700 என்று சொல்லுவார் நம்பியாண்டார் நம்பிகள். அந்த பதிகத்தில் ஒரு பாடல் பேர் ஒரு பாடல் என்று பெயர். இப்போ நம்முடைய நிகழ்ச்சிகளில் ஒரு பாடல் பாடுற வழக்கம் உண்டு. நித்திய பாராயணம், நித்திய வழிபாட்டிலே பதிகம் முழுக்க பாடக்கூடிய வழிபாடும் இருக்கிறது. அப்படி ஒரு பாடல் பாடினாலும் புண்ணியம் உண்டு, 11 பாடல் பாடினாலும் புண்ணியம் உண்டு. ஆகையினாலே நம்முடைய அடியார்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பரிகாரங்களும் நான் சொல்லுவோம், பதிகமே பரிகாரம், பரிகாரமே பதிகம். நம்முடைய ஜாதகத்தில் 12 கட்டங்கள் இருப்பது மாதிரி 12 பாடல்கள். நம்முடைய பாவம் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்முடைய பாவம், அந்த கிரக தோஷங்கள் நம்மை வழி நடத்தும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே இந்த 9 கிரகங்களும் 12 பாவங்களில் அமர்வது போல இந்த 12 பாடல்கள் நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியது என்று நம்முடைய சித்தர்கள், ஞானிகள், பெரியவர்கள் மிக சிறப்பாக சொல்லி வருகிறார்கள். அன்பர்கள் வாழ்க்கையில் குருநாதருடைய அனுக்கிரகம், குருவினுடைய அருள் இல்லாமல் நாம் எந்த வாழ்க்கையிலும் முன்னேறவே முடியாது. பொதுவாக 9 கிரகத்தில் எந்த கிரகம் நமக்கு பாவ கிரகமாக, பகை கிரகமாக இருந்தாலும் கூட குரு என்கிற பிரகஸ்பதி, குரு என்கிற பிரகஸ்பதியாகிய அந்த அருமையான அந்த கிரகம், குரு பார்வை கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். குரு பார்க்க கோடி நன்மை. அப்பேற்பட்ட குருநாதர்கள் தான் நம்முடைய ஞானசம்பந்தர், நம்முடைய நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். அப்பேற்பட்ட பெருமக்கள் பாடிய இந்த தமிழ் வேதத்திலே குருநாதருடைய அருள் பெற வேண்டும் என்று சொன்னால்
நாங்கள் முதலிலே பாடிய தோடு உடைய செவியன் என்ற மிக சிறப்பு வாய்ந்த இந்த பதிகத்தை, அந்த 4 வரியை, தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. கம்பீர நாட்டை என்கிற ராகத்திலே அமைந்த நட்டபாடை பண் திஸ்ர நடை தாளத்திலே மிக எளிமையாக எல்லாரும் பாட முடியும். இதை பாட முடியலன்னா பரவாயில்ல, கேட்டாலும் புண்ணியம். பாட முடியாதவர்கள் திருமுறைகளை தேவாரத்தை உட்கார்ந்து கேட்டாலும் புண்ணியம். அப்பேற்பட்ட அற்புதமான பதிகம், குருநாதருடைய அருளை தரக்கூடிய ஒரு பதிகம் இந்த தோடு உடைய செவியன் என்கிற இந்த முதல் பாடல். இதை பாடினால் குருநாதருடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக கிடைக்கும் என்பது சத்தியம். Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும்.